அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் திருச்செந்தூரா. மேசராசி அன்பர்கள், தொழில்ல நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப எனர்ஜியா பிளஸ் தைரியமா இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு ஒரு தொழில்ல நீங்க எப்படிலாம் உங்களுக்கு தொழில் அமையலாம், என்ன தொழில் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் சக்சஸ் தரும் அல்லது பெரிய சக்சஸ் தரும், தொழில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் என்னென்ன வழிபாடுகள் மூலமாக வெற்றிகளை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஆக மொத்தத்தில் ஒன்லி ஃபார் நம்ம வேலை தொழிலுக்காக பார்க்க போகிறோம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் மேசராசியிலிருந்து 10 குடைவர் அப்படிங்கிறவர் உங்களுக்கு மகரம் வந்துடுவாங்க. மகரத்திற்கு அதிபதி சனி. இந்த 10 தான் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொழில் ஸ்தானம் 10. அப்போ அதோட ஓனர் சனி பகவான். உங்கள் மேசராசினா உங்களுடைய ஓனர் அப்படிங்கிறவர் செவ்வாய் சொல்லுவாங்க. அப்போது மேசராசின் அதிபதி செவ்வாய், 10 குடைவர் சனி. உங்களுடைய தொழில் நேச்சர் அப்படிங்கிறது பொதுவாகவே உங்களுக்கு உகந்தது அப்படிங்கிறது இரும்பு சம்பந்தப்பட்ட விவசாய உபகரணங்கள், டிராக்டர்ஸு, கனரக வாகனங்கள் அல்லது ட்ரிபிளி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது, இஎன்டை, மெக்கட்ரானிக்ஸு, ரொபோட்டிக்ஸு, புது வகையான உபகரணங்கள், ரொம்ப மேசிவான உபகரணங்களை ஹேண்டில் பண்ணுறது, கையாளுவது. அது மட்டும் இல்லாமல் கட்டுமான பணிகள், சிவில் சம்பந்தப்பட்ட ஒர்க்ஸு, ஆர்கிடெக்ட் அல்லது சிவில் இன்ஜினியர்ஸு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்ஸில் கனரக வாகனங்கள், சொகுசு வாகனங்களை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன், கனரக வாகனங்களை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். அதன் மூலமாக நான் ரெவன்யூ பண்ணுறேன், கட்டடம் கட்டி விற்கிறேன், லேண்டு வாங்கி விற்கிறேன், ட்ரேட் பண்ணுறேன், தரகு வேலைகள் பார்க்குறேன். ஒரு கமாடிட்டியை, அதை ஒரு பொருளை ஒரு பக்கம் வாங்கி இன்னொரு பக்கம் ஒரு கமிஷன் பேஸில் நான் விற்றுட்ருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அடாப்ட் ஆகக்கூடிய தொழில்கள் தான். இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. நீங்கள் குறிப்பாக இந்த தொழில்கள் செய்துட்டு இருந்தாலும் சரி, அல்ல இதை தவிர நீங்கள் மாற்று தொழில்கள் இருந்தாலும் சரி தான். மேசராசி அன்பர்கள் லைஃப் லாங் நான் போய் அடிக்கடி எதுவும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. லைஃப் லாங்காக ஒரு ப்ராக்டிஸ் சொல்லுங்கள், அதை நான் பண்ணிகிட்டே இருக்கேன், நல்லபடியாக எனக்கு இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறதும் ப்ராக்டிஸும் அப்படிங்கிறது பார்க்கலாம். வழிபாடு அப்படிங்கிறது ஒரு கோயிலுக்கு போய் சுவாமி கும்பிட்டு வந்தால் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னா சரியாகத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் நடைமுறை பழக்கவழக்கங்களை என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களை அதிகமாக தீர்மானிக்குது. மேசராசி என்பவர்கள் தொழிலில் கையை நீங்கள் பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் தொழில் தொடங்கும் பொழுது நீங்கள் போடக்கூடிய ஒரு முதலீடு, அதுலேருந்து வரக்கூடிய வருவாய் வச்சு மீண்டும் அடுத்த ஒரு முதலீடு, இப்படி பண்ணிகிட்டே இருங்க. கடன் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதிக கடனை வாங்கி உள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கட்டாயம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்ட்னர்ஸ்ன்னு வரும் பொழுது மேசராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிறது நல்லது. உதாரணமாக ஒரு ஸ்டூடியோ வைக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வைக்க போகிறீங்க அப்படின்னா, அல்லது நீங்கள் ஒரு சிவிலே பண்ண போகிறீங்க அப்படின்னா, லேண்ட் ஒருத்தரில் வாங்கிக்கிங்க, கட்டடம் ஒரு பேரில் பண்ணீங்க, அவங்க பேரில் எழுதிக்கிங்க. இல்லை ஒரு லென்ஸ் ஒருத்தர் வாங்கிக்கிங்க, ஒருத்தர் பேரில் வாங்கிக்கிங்க. ஒரு 2 பேர் பார்ட்னர் பண்ணுற மாதிரி இருந்தால், இல்லை நான் கேமரா ஒருத்தர் பேரில் வாங்கிக்கிறேன், இப்படி வாங்கி நாளைக்கு ஏதோ ப்ராப்ளம்னாலும் ஒருத்தர் லென்ஸ் தூக்கிட்டு போயிடலாம், இன்னொருத்தர் கேமரா தூக்கிட்டு வந்துடலாம். ஏன் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கட்டாயம் சின்னதாக ஒரு முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இளம் வயதிலேயே மேசராசி என்பவர்கள் ஆடம்பரமான பைக்ஸு, ஆடம்பரமான கார்ஸ் வாங்காதீங்க. யங் ஸ்டேஜ்லேயே பெரிய கமிட்மெண்ட்ஸாக அந்த வீடு அல்லது பல்க் கமிட்மெண்ட்ஸு பண்ணாதீங்க. இது உங்கள் பிஸ்னஸை கட்டாயம் பாதிக்கும். அதே போல் மேசராசி என்பவர்கள் கடன் வாங்கும் பொழுது ரொம்ப கவனமாக வாங்குங்க. கிடைக்குதுங்கிறதுக்காக அதிகம் வாங்காதீங்க. தேவைன்னா வாங்குங்க. பெரும்பாலும் பேங்க்கில் ஓடி லோன் இருக்குது, அது மாதிரி லோன்ஸை நீங்கள் போகிறது நல்லது. மேசராசி என்பவர்கள் விவசாயத்தில் போகும் பொழுது அதிக முதலீடு பண்ணி வரக்கூடிய பயிர்கள் நீங்கள் பண்ண வேண்டாம். கம்மியான முதலீடு செய்து வரக்கூடிய குறுகிய கால பயிர்கள் செய்து வர நல்ல பலன் வரும். இயந்திரங்கள், விவசாய சார்ந்த இயந்திரங்கள், உபகரணங்கள், டிராக்டர் ஓட்டுறேன் அல்லது நான் நாற்று நடுற மிஷின் வச்சுருக்கேன், இல்லை அறுவை பண்ணுற மிஷின் வச்சுருக்கேன், இதன் மூலமாக லாபங்கள் பண்ணால் ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு வரும். மேசராசி என்பர்கள் நீங்கள் நடைமுறை பழக்க வழக்கங்கள் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு வீட்டில் நீங்கள் பெட் வளர்த்துறது ரொம்ப நல்ல பலனும், ஒரு நாய் வச்சுக்கிறது இல்லை ஒரு பூனை வளர்த்திக்கிறது, ஏதோ ஒரு பெட்டை வளர்த்திக்கிறது நல்ல பலனும். அது நல்லா கவனிச்சுக்கணும், அதுதான் அதோட ரொம்ப ஜாஸ்தி பலன் தரும். என்ன ஒரு நாய்க்கு இவ்வளோ செலவு பண்ணுறானே அப்படின்னு 4 பேர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. காலணி நீங்கள் போடக்கூடிய ஷூவாக இருக்கட்டும், செப்பலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கொஞ்சம் பிராண்டடாகவும் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் போடுறது. ஏன்னா உங்களுக்கு 10 குடைவரை சனிபுகன் வருவதனால நீங்கள் ட்ரெஸ்ஸிங் கரெக்டாக பண்ணணும், ரொம்ப ஃபிட்டாக பண்ணணும். உடலில் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வராத வகையில் நிறைய வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்திக்கணும். அதே போல் கம்பல்சரி நீங்கள் வாட்ச் கட்டணும்.
ஏன்னா நேர மேலாண்மை அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். வாட்ச் கட்டிக்கணும். பின்ன கோவப்படக்கூடாது, அதீதமாக டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு மென்டார் வச்சுக்கோங்க, அவர் சொல்படி நீங்கள் கேளுங்க, அல்லது ஒரு முடிவு எடுப்பதற்கு ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துகிட்டு யோசிச்சு எடுங்க. அதே போல் நீங்கள் வந்து இந்த பெட்டை நல்லா கவனிச்சுக்கிறதும் நல்ல பலாபலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, குறிப்பாக தானியத்துக்குள்ளே பணம் வைங்க. அரிசிக்குள்ளே பணம் வைக்கிறது, அல்லது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இந்த தானியம் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து பணம் வைக்கிறது நல்ல பலன் வரும். அந்த பணத்தோட வெள்ளிக்காசு வச்சுக்கிறதும் நல்ல வளர்ச்சி சுற்றுகளை தரும். நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடாக இருப்பது அப்படிங்கிறது சனீஸ்வரர் வழிபாடு நல்ல பலன். அது குச்சனூராக இருந்தாலும் பண்ணலாம், இல்லை குச்சனூர் வர முடியாது, தேனி வரைக்கும் வர முடியாது, அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில் சொல்லுங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் வழிபாடை நீங்கள் செய்யலாம். ஏன்னா உங்களை 10 குடைவரும் சனி தான், 11 குடைவரும் சனி தான். ஆகையால் நீங்கள் லாபமும் அவர் தான் கொடுக்க போகிறாரு, தொழிலும் அவர் தான் கொடுக்க போகிறாரு. ஆகையால் நீங்கள் சனீஸ்வரர் வழிபாடை ரொம்ப தொடர்ந்து செய்து வரணும். செவ்வாய்க்கிழமை அசைவத்தை தவிர்க்கணும், ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய் தான். ஆகையால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அசைவம் தவிர்க்கணும், சனிக்கிழமையும் அசைவம் தவிர்க்கணும். சனிக்கிழமை அப்புறம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து இந்த இறை வழிபாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உணவு முறையை நம்ம சொல்கிறோம். நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து இந்த அரிசி சம்மந்தப்பட்ட உணவுகளும், அது மட்டும் இல்லாமல் நிறைய கால்சியம் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிறதும் நல்ல பலனும், ப்ளஸ் அதே போல் உணவுகளை தானம் பண்ணுறதும், அரிசி தானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, வெள்ளையாக இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே தானம் பண்ணி வர, பால் பாயசம் கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், தயிர் சாதம் கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய அன்னதானங்கள் வருடத்திற்கு ஒரு முறை பிறந்தநாள் அன்றோ அல்லது என்றைக்கெல்லாம் முடியுமோ அப்பையோ, அல்லது வாரம் பண்ணுறனாலும் வாரமோ உங்களால் முடிந்த சிலருக்கு அன்னதானம் செய்து வர நல்ல பலன் வரும். பிஸ்னஸில் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறக்கு, பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்கிறக்கு, பிஸ்னஸில் வாங்கின கடன்லாம் நீங்கள் அடைக்கிறக்கு, அதே மாதிரி மென்மேலும் தொடர்ந்து தொழிலில் நீங்கள் வளர்ந்து வரவும், நல்ல வேலை கிடைக்கவும், வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலையில் வந்து ப்ரொமோஷன்ஸ், பதவி உயர்வு உள்ளிட்ட விஷயங்கள் கிடைப்பதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு நம்பர் 1 வழிபாடு வாழ்நாளில் ஒரு முறையாவது குச்சனூர் சனீஸ்வர பகவான் வழிபாடு. குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயில் போய் அங்கே உங்கள் ப்ளஸ் 27 எழுதிவம் ஏற்றி சனீஸ்வர பகவானுக்கு ஒரு 4.5 அடியில் செம்மங்கி மாலையும் சம்மங்கி மாலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாலையும் எண்ணெயும் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆசகர்களுக்கு அன்னதானம் விட்டு, ஒரு காலம் காலையில் போனீங்கன்னா மதியம் வரைக்கும், மதியம் போனீங்கன்னா ராத்திரி வரைக்கும் ஒரு காலம் அங்கிருந்து வழிபாடு செய்து வர நிச்சய நற்பலன் வரும். குச்சனூர் போக முடியாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு தொடர்ந்து, மேசம்னா அஸ்வினி இருப்பீங்க, அஸ்வினி அது மாதிரி, அப்போது அந்த தொடர்ந்து அந்த நட்சத்திரத்தில் போய் நீங்கள் வந்து சனீஸ்வரனை தொடர்ந்து வழிபாடு செய்து வரவும் நல்ல பலன் வரும். யானைக்கு அல்லது புலி இது மாதிரி ஏதோ ஒரு அக்னினை நீங்கள் ஜூ போகிறீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது டொனேட் பண்ணுற கேட்டிருப்பாங்க, இல்லை தத்தெடுத்து கேட்டிருப்பாங்க, அவ்வளோ தூரம்லாம் பணம் செலவு பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் யானை பார்ப்பீங்க, புலி பார்ப்பீங்க, சிங்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூவில் பார்க்கலாம். ப்ளஸ் யானை நீங்கள் நிறையா கோயிலே பார்க்கலாம். அதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களால் உணவுகளை கொடுக்கலாம். இப்போ யானைனா நீங்கள் ஒரு பழம் வாங்கி கொடுக்கலாம், இல்லை நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடலாம். உங்களால் என்ன முடியுதோ அந்த அக்ரணைகளுக்கு உணவிட்டு வருவதும் நல்ல பலனை கொடுக்கும். வழிபாட்டில் குச்சனூர் நம்பர் 1, அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயில் வழிபாடு நம்பர் 2. அதுக்கப்புறமாக மிக மிக முக்கியமான ஒன்று, மேசராசி அன்பர்கள், நீங்கள் வந்து கருப்பனார் வழிபாடு, ஐயனார் வழிபாடு, இல்லை மரமே சாமியாக கும்பிட்றது. ஒரு மரம் சாமிங்க, இப்போ கொடுமுடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னி மரம் தான் அங்கே வந்து பிரம்மாவனுடைய ஸ்தலமாக சாமியாக இருக்குது. இது மாதிரி மரமே சுவாமியாக இருக்குது. ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் காஞ்சிபுரத்தில் அங்கே மாமரம் இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மரமே சுவாமியாக நிறைய கோயில் இருக்கும். அந்த மாதிரி கோயிலில் உங்களை அருகாமல் இருக்கக்கூடிய கோயிலில் போய் அந்த மரத்தை நீங்கள் கும்பிட்றது, எம்டி ஸ்பேஸ் பிரபஞ்சத்தை கும்பிட்றது, ஒரு வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கில் நீங்கள் குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தெல்லாம் நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த விளக்கே சுவாமியாக கும்பிட்றது. காலையில் எழுந்திரிச்சு இந்த ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸில் நீங்கள் மனதார எல்லாமே இந்த தெய்வம் நம்ம சுற்றி இருக்கிறது போல் நினச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறது, ஐயனார் வழிபாடு செய்கிறது, மரத்தை சாமி கும்பிட்றது, குச்சனூர் பகவான் வழிபாடு செய்வது 100% 100% தொழிலில் பெரிய ஏற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை குறைக்கும். வேலையில் அடுத்தடுத்த கட்டம் போகிறக்கான வாய்ப்புகளை நிச்சயம் உங்களுக்கு இதை செய்வதன் மூலமாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பலன்கள் வரும். இனி எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.